இப்போ எல்லாரும் படிக்கிறது வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரோபோட்டை நிக்க வச்சு நீ நேரா நடந்து போனா அது நடந்து போய் குழி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள உளுந்துரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன மீனிங்னா, அந்த குழியை அதை சென்ஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி குழியை பார்த்தீங்கன்னா சுத்தி போ அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்ஸ்டன்ட்ல வந்து ரோபோட் வந்து அந்த டெசிஷன் ஹியூமன் பிரெயின் மாதிரி வேலை பார்த்து அந்த இன்ஸ்டன்ட்ல அது டெசிஷன் எடுக்கு. அதுக்கு பேர் தான் ஏஐ. ஏஐ ஆல்ரெடி வந்துருச்சு. 1956-60s இருந்து இந்த வேர்ட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கு. 1990s நான் படிக்கும் போதுல இருந்தே ஏஐ பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அது புதுசு கிடையாது. ஏன் இப்போ நிறைய பேசுறாங்களோ அது நிறைய யூஸ் பண்றோம். அப்போ ஹார்ட்வேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஹார்ட்வேரோட கேப்பபிலிட்டி நிறைய வந்துருச்சு. அதனால இப்போ ஏஐ நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது. ஆனால் ஏஐ ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ எக்ஸல் மாதிரி, எக்ஸல் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆல்ரெடி எக்ஸல் இருக்கு, ஜோஹோ இருக்கு, எல்லாமே வந்துருச்சு. இனிமேல் அதை போய் படிச்சு என்ன யூஸ்? அப்படிதான் ஏஐ. ஏஐ இஸ் ஆல்ரெடி ஹியர். இந்த ஏஐ எப்படி அந்தந்த பிசினஸ்குள்ளார பிளக்இன் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை போய் நம்ம படிக்கிறதுல இப்போ நம்ம வில் பி irrelevant. ஃபர்ஸ்ட் பேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கு மேலே ஏஐ பிஜியில் படிக்கலாம்.